Question number 5. If A equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த செட்டில் என்ன இருக்குது -1, 1 இருக்குது இல்லையா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் A cross A cross A கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம எடுத்தோடனே வந்து A cross A cross A வேண்டாம், ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த A cross A ஓகே. ஸோ அப்போ A cross A is equal to ஏன்ற செட் நமக்கு தெரியும். A வந்து என்ன -1, 1 cross இது அதே A தான் இல்லையா? ஸோ -1, 1 equal to ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது செட் ஆஃப் ஆர்டர் பேர். செட் அப்படின்னா செட் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேராக இருக்கும். அப்போ சொல்லலாம் ஃபஸ்ட்டு -1, -1 இல்லையா? அடுத்து -1, 1 புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட். அடுத்து செகண்ட் இங்கே என்ன இருக்குது 1. அப்போ 1, -1 அடுத்து 1, 1 புரியுதா? இதெல்லாம் சொன்னோம் புரியுதா? ஸோ அப்போ A cross A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் a set of ordered pair. உள்ள இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேராக இருக்கும். சரி, இப்போ நம்ம A cross A கண்டுபிடிச்சோம். அகைன் இன்னொரு cross A இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் A cross A cross A is equal to ஃபர்ஸ்ட் இந்த A cross A ஓட வேல்யூ இருக்கும், அது இங்கே இருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும் செட் பிராக்கெட் -1, -1, -1, -1, 1, 1 ரைட். இது எதோட வேல்யூனா இந்த A cross A ஓட வேல்யூ. நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே எடுத்துக்கலாம். அகைன் cross செட் பிராக்கெட் A வந்து என்னது -1, 1 சரியா? இப்போ இதுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ என்ன பண்ணலாம் அகைன் ஒரு செட் பிராக்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட்ன்றப்ப என்ன வரும் -1, -1 அடுத்து அங்கே என்ன இருக்கு -1 சேர்த்து ஒரே பிராக்கெட்ல வரும் -1, -1 திருப்பி அதை வச்சு ஃபர்ஸ்ட் இங்கே செகண்ட். அப்போ என்ன வரும் -1, -1 இங்கே என்ன இருக்கு 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அடுத்து இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும் -1, 1 என்னது -1 அடுத்து -1, 1 இது அப்படியே இங்கே செகண்ட் வேல்யூ 1 ரைட். இது முடிஞ்சு அடுத்து இதுக்கு எழுதுறோம். அப்போ என்ன வரும் 1, -1, -1 அடுத்து 1, -1, 1 புரியுதா? ஃபர்ஸ்ட் செகண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் இங்கே என்ன இருக்கு 1, 1 ஸோ அப்போ என்ன வரும் 1, 1 அண்ட் இங்கே உள்ள வேல்யூ -1 அடுத்து 1, 1 இங்கே எடுத்த வேல்யூ அப்படியே தான். பட் இங்கே என்ன ஒரு 3 வேல்யூஸ் வருது ரைட். அப்போ ரெண்டு வேல்யூனா நம்ம நார்மலாக x, y சொல்லுவோம். 3 வேல்யூன்றப்ப x, y, z அப்படின்னு. ஸோ இதான் வந்து A cross A. சரி, மொத்தம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வருது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலமெண்ட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. A cross B கொடுத்துட்டு A என்ன B என்னன்னு கேட்குறாங்க. இப்போ A cross B அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல இருக்கிறது எல்லாமே Aல இருக்கும், செகண்ட் வரணும் Bல இருக்கும். அப்போ இதை பார்த்து நம்ம சொல்லிடலாம். செட் A அப்படின்னா முதல் வர எலமெண்ட் என்னென்ன இருக்கு A இருக்கு B இருக்கு. அப்போ 2 தடவை A 2 தடவை B எழுதக்கூடாது. ஒரு செட்குள்ள எப்பவுமே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ A ஒரு A இருந்ததுன்னா இங்கே B இருக்கா ஓகே. அப்போ இதான் செட் A. செட் Aன்றது A, நெக்ஸ்ட் Bன்றது ரெண்டாவது வரி. ஏன்னா இங்கே ரெண்டாவது தான் இருக்குது. அப்போ B is equal to செகண்ட்ல என்ன இருக்கு இங்கே X இருக்கு, இங்கே Y இருக்கு, அங்கே X, Y தான் இருக்கு. ஒரு தடவை எழுதுனா X, Y. ஸோ அதான் கேட்குறேன் ஃபைண்ட் A அண்ட் இன்கேஸ் நம்ம இப்போ ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் தான் வரும் சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ABCD அப்படின்னு சொல்லி 4 செட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, 2 இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்குவோம் ரைட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இது ரெண்டு ஈக்குவல் வெரிஃபை பண்ண சொல்றோம். சரி, முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் LHS. ஸோ LHS என்னது
அது LHS எடுத்துட்டு A cross B intersection C தான் LHS. அதுல பிராக்கெட்ல என்ன இருக்கு? B intersection C. அப்படின்னா என்ன அர்த்தம்? B க்கும் செட் B க்கும் செட் C க்கும் காமனா இருக்கு. சோ பாருங்க B இங்க இருக்கு, C இங்க இருக்கு. ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பாருங்க. B க்கும் C க்கும் just 1 2 3 4 5 4 இருக்கு, அது 5 6. அப்ப எதுமே காமனா இல்ல இல்லையா? சோ அப்ப அது வந்து ஒரு எம்டி செட் தான். ரைட்டா? சரி. அடுத்து A cross B intersection C. அப்படினா A intersection இருக்கு, பட் B intersection C ங்கிறது எம்டி செட். அப்ப கண்டிப்பா இதுவும் என்னவா இருக்கும்? எம்டி செட்டா தான் இருக்கும். ரைட்? பட் இங்க செட் பிராக்கெட் போட்டு எம்டி செட் போட கூடாது, டைரக்டா எம்டி செட் தான் போடணும். ஓகே, LHS முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் RHS. சோ RHS ல நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B. ரைட்டா? A cross B. பிரச்சனை இல்லை, இங்க A இருக்கு, B இருக்கு இல்லையா? சரி. அப்ப A cross B என்ன வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் A, ரெண்டாவது B இல்லையா? அப்போ 1 வச்சு எழுதணும். அப்ப என்ன வரும்? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. 1 வச்சு. அடுத்து 2 வச்சு எழுதினா 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஓகேவா? சோ இவ்வளவுதான். A cross B முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் A cross C. A க்கும் C க்கும் இல்லையா? A இங்க இருக்கு, C இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? 1, 5, 1, 6 இல்லையா? அடுத்து 2, 5, 2, 6. So A cross B, A cross C. அடுத்து அது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன். அப்ப A cross B இன்டர்செக்ஷன் A cross C. பாருங்க, இந்த ரெண்டுத்துலயுமே எதுவுமே காமனா இல்ல இல்லையா? எதுவுமே இங்க காமனா இல்லனால அதுவுமே என்னதான்? எம்டி செட். therefore LHS equal to RHS, hence proved. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க? A cross C is a subset of B cross D அப்படின்றாங்க. சரி, இப்போ முதல்ல நம்ம A cross C என்ன வரும்னு பார்ப்போம். A cross C பாருங்க, A இங்க இருக்கு, C வந்து இங்க இருக்கு இல்லையா? ஓகே, ஈவன் அங்க கூட நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் A cross C இல்லையா? என்னென்ன? செட் பிராக்கெட் 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. இதாவது A cross C. அடுத்து A cross C is a subset of B cross D ஆ கேக்குறோம். அப்ப B க்கும் D க்கும் நம்ம இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். B க்கும் D க்கும் அப்ப என்ன வரும்? 1, 1, அப்படின்னு போட்டு இவ்வளவு வரும் இல்லையா? என்ன வரும்? 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. B க்கும் D க்கும் ரைட்டா? B க்கும் D க்கும் 1 வச்சு. அடுத்து அதே 2 வச்சு எழுதினா என்ன வரும்? 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. அடுத்து 3 வச்சு எழுதினா 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. ஓகே, நெக்ஸ்ட் 4 வச்சு எழுதினா 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. சரிங்களா? இதுதான் என்னது? B cross D. இப்போ என்ன கேட்கறேன்னா A cross C is a subset of B cross D. அதாவது A cross C ன்றது B cross D குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான்னு பார்ப்போம். அப்ப இங்க A cross C என்ன இருக்கு? 1, 5, 1, 6, 2, 5, 2, 6 எல்லாம் இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். 1, 5 இங்க இருக்கு, 1, 6 இருக்கு, 2, 5 இங்க இருக்கு, 2, 6 2, 6 அது இங்க இருக்கு. அப்ப A cross C ன்றது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? B cross D ல இருக்கு. அப்ப என்னது? therefore A cross C is a subset of B cross D, hence proved.